நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தண்டேல். தண்டேல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வியாபாரி. அவர் போய் அந்த கப்பலில் போய் ஒரு 9 மாதம் அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் சேர்ப்பார். அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பு வந்து வழிநடத்துறது பார்த்தீங்கன்னா இந்த தண்டேல்ன்ற ஒருத்தவங்க தான். ஸோ தண்டேல்ன்றது வந்து ஒரு தலைமை பொறுப்பு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரேமம் மலர், நாக சைத்தன்யா, ஆடுகளம் நரேன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு லவ் போர்ஷனாக போகும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவங்க 2 பேருடைய லவ் பற்றி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பாகிஸ்தான் ஆர்மிகிட்ட போய் அந்த எல்லையை கடக்கும்போது அந்த பாகிஸ்தான் ஆர்மிகிட்ட போய் மாட்டிப்பாங்க. அது எதனால மாட்டுவாங்கன்னா, வேற ஒரு போட்டை வந்து அந்த பாகிஸ்தான் ஆர்மி வந்து சுடும். அது தெரியாமல் இவர் வந்து காப்பாற்ற போவார். அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க வந்து ஒரு 23 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. பாகிஸ்தான் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அந்த பாகிஸ்தான் கராச்சி கோர்ட்டில் போய் ஆஜர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அந்த ஊர்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து திரும்ப எப்படி அந்த மீனவர்களை வந்து மீட்கிறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இதுக்கடையில் இந்த லவ் போர்ஷன்லாம் போயிட்டுருக்கோம். பிரேமம் மலர் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் ஈடுபடணும், இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது, சில பேர் இறக்குறாங்க சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அதையும் மீறி வந்து இவர் வந்து அந்த அந்த மீன் பிடிக்கிற அந்த தண்டேல் பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் பார்டர் தாண்டினதுனால அந்த ஃபிஷர்மேன் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க 23 பேரை. ஸோ ஜெயிலே கொஞ்சம் ஸ்டோரி போகும். திரும்ப வந்து அந்த பாகிஸ்தான் ஆர்மிகிட்டேருந்து இவங்க பேசி இந்தியாவுடைய மீனவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு போர் நடந்துகிட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் வந்து எங்களுடைய இதயம், அதை நீங்கள் பறிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இவங்க 23 பேரை விடுதலை பண்ணுறதை வந்து தள்ளி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வேணால் ஒரு 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிப்பாங்க பாகிஸ்தான் ஜெயிலில். ஸோ அந்த பாகிஸ்தான் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் இருப்பாங்க அந்த ஜெயில் உள்ளார. ஸோ இந்தியனுக்கும் பாகிஸ்தானுக்கும் அடிக்கடி பயிற்சி வர மாதிரி நிறைய சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த 2 வருஷம் முடிஞ்சு அந்த 23 பேரையும் ரிலீஸ் பண்ணும்போது வாகா பார்டரில் வந்து இவங்க 22 பேர் அந்தாண்ட போயிடுவாங்க ரிலீஸ் ஆகி. 23ஆவது நபர் வந்து அந்த அவர் பேர் வராது. அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரியும் அவர் ஆதார் கார்டை வந்து எடுத்துருக்க மாட்டார். ஒரு ஆதார் கார்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதை வந்து அவர் எடுத்துருக்க மாட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா அவரை வந்து விடுவிக்க மாட்டாங்க. ஸோ தண்டேல்ன்றவர் வந்து எல்லாருக்கும் அவர் தான் பொறுப்புன்னொன்னே அவர் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பார்டர்லேருந்து பாகிஸ்தான் பார்டருக்கு தாண்டுவார். அந்த கேட்டு தாண்டி இவரும் அந்தாண்ட எங்கள் கூட தான் வந்தார், இவர் வந்தால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப எல்லாருமே அதே இடத்துல வெயிட் பண்ணுவாங்க. திரும்ப கவர்மெண்ட் எல்லாத்துட்டையும் பேசி அந்த ஆதார் கார்டு ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து இந்தாண்ட வருவார், ஊருக்கு வருவார். ஸோ எல்லாரும் அதுக்கப்புறம் ஊருக்கு போவாங்க. திரும்ப கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லவ்ஸும் மேரேஜ் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகாக போகும். முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்க்கலாம் அந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் ஆர்மியில் ஜெயிலில் இருப்பாங்க வார்டன் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பார். ஸோ அந்த ஆஃபீஸரும் ஒரு பாசிட்டிவான மேனை காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் பார்க்கலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.